அனைவருக்கும் மாலை வணக்கம். மாவீரன் தற்காப்பு கலையிலேருந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாடம் பண்ணி காட்டுறேன். அதே போல் உங்கள்கிட்ட முக்கியமான தகவல்லாம் சொல்லணும். நம்மளோட நண்பர்கள், சிலம்ப ஆசான்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் அனைவருக்குமே இது தெரியணும். கராத்தா பிளாக் பெல்ட் அப்படின்னா ஜாப்பனீஸ்க்கு தெரியும், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும். அதே போல் இந்தியாவில் வந்துட்டு கடுமையாக சின்ன வயசுலேருந்து அந்த கிளாஸை அதிகாலையில் அலாரம் வச்சுட்டு 5 மணிக்கு எழுந்து கஷ்டப்பட்டு போய் அந்த குருநாதர்கிட்ட வணக்கம் வச்சுட்டு பயிற்சி எடுத்து பல வருஷம் கழித்து அந்த பிளாக் பெல்ட்டு வாங்குவாங்க. அந்த பிளாக் பெல்ட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு சர்வசாதாரணமாக வாங்குகிறாங்க. பயிற்சியே இல்லாத நிறையா கராத்தா மாஸ்டர்கள் நிறைய பேர்னா எல்லாருமே இல்லை, கொடுக்குறவங்கள சொல்கிறேன், அசால்ட்டாக கொடுத்துட்றாங்க. என்னென்னா தொழிலதிபர்கள், சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த பிளாக் பெல்ட்டுக்கு ஒருத்தே இல்லாத போயிடுது. அந்த பிளாக் பெல்ட் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கடுமையான வேர்வை சிந்தி அந்த மாணவன் அந்த குருநாதர்கிட்ட வாங்கிறது, எத்தனை நாள் உழைப்பு, எத்தனை வருஷம் உழைப்பு, எத்தனை வருஷம் உழைப்பு இருக்குது. பிளாக் பெல்ட் எத்தனை வருஷம் ஆசைப்பட்டிருப்பான் அந்த பிளாக் பெல்ட் வாங்க. அதை வந்துட்டு ஈஸியாக கொடுக்குறீங்க, அது தவறு. நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி நான் சொல்கிறது எல்லாருக்குமே புரியணும், தெளிவாக புரியணும். அதனால் அந்த பிளாக் பெல்ட்டுன்றது ஜாப்பனீஸ் பார்த்தா கண்டிப்பாக சிரிப்பாங்க, கோவப்படுவாங்க. சிரிப்பாங்களா, கோவப்படுவாங்க. அந்த பிளாக் பெல்ட் அவங்க வந்துட்டு கராத்தான்றது சாதா விஷயம் இல்லை, அவங்க வந்துட்டு வாழ்க்கை கல்வியாக படிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே டிசிப்ளினாக இருக்கிறாங்க, நோய் நொடி இல்லாத இருக்கிறாங்க, எல்லாம் பிரிச்சுவலாக இருக்கிறாங்க, உடம்பு ஃபிட்னஸோடு இருக்கிறாங்க. 90, 95, 100 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க கராத்தா ஆசான்கள் ஜப்பானில். நம்ம நாட்டில் பயிற்சி பண்ணுற வாத்தியாரில் இருக்கிறாங்க. இப்போ என்கிட்ட பிளாக் பெல்ட் வாங்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். நான் பயிற்சி கொடுக்கறது ஒன்று வந்தார். நான் ஆசை உள்ளவனா அப்படி இருந்தால் நான் வாங்கிட்டு இருப்பேன் அந்த காசை. எனக்கு ஒன்றும் இல்லைன்னா கேட்குறாருன்னா ஃபோன் பண்ணி வந்தார், மாஸ்டர் உங்கள்கிட்ட பயிற்சி எடுக்கணும். அந்த கிட்ட வந்துட்டு நான் சொல்கிறாரு, ஆல்ரெடி கொஞ்சம் பயிற்சி பண்ணியிருக்கிறேன், எனக்கு நீங்கள் பிளாக் பெல்ட் வந்துட்டு காசை பற்றி கவலைப்படாதீங்க, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கே வந்து 35,000 தரேன், கொடுங்க மாஸ்டர்னு. என்னோட வார்த்தை என்ன வருது பாருங்க. அடுத்தது எனக்கு காலையில் 6 மணிக்கு வாங்க, வந்துட்டு பயிற்சி பண்ணுங்க, நான் சொல்கிற வார்மப்லாம் பண்ணி கொஞ்சம் பேசிக் கிக்ஸ் பஞ்செலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெசன் சொல்லித்தரேன். ஒரு கிரட்டாக ஒரு 8 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகும் சொன்னேன்.